அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு விஷயம், ஆண்டவர் இயேசு கலிலேயா கடற்கரைக்கு மேற்கு பகுதியிலிருந்து ஊழியத்தை செய்கிறார். அப்படி ஊழியம் செய்யும் பொழுது திரளான ஜனங்கள் ஆண்டவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். பிசாசுகளை விரட்டுகிறார், நோய்களை சுஸ்தமாக்குகிறார், போதிக்கிறார். இப்படி தொடர்ந்து ஆண்டவர் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். திரளான ஜனங்கள் நெருக்குகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு தமது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் படகை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் படகை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போகும்படியாக புறப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் அந்த படகில் ஏறி அவர்களோடு கூட பிரயாணப்படுகிறார். அப்படி புறப்பட்டு போகும் பொழுது நடுக்கடலிலே திடீரென்று ஒரு சூறாவளி, அதனால கடல் கொந்தளித்து அலைகள் பெருக்கினால படகு அமிழ்ந்து போகுமோ என்கிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து அலறுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகிலே அவர் நித்திரையாயிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எழுப்பி, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை எழுப்பினார்கள். ஆண்டவர் எழுந்து நின்று, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அந்த நிமிஷத்துல காற்றும் அடங்கி போனது, கடலும் அடங்கி போனது. ஆண்டவர் வார்த்தையை கேட்ட உடனே கொந்தளித்த அந்த புயலும் சூறாவளியும் கடலும் பெட்டி பாம்பை போல அடங்கி போனது. பாருங்க, இப்பொழுதும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது நிலைமை அப்படித்தான். புலம்பிக் கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம், நடுங்கி கொண்டிருக்கிறோம், மடிந்து போகிறோமோ என்று சொல்லி நாம் கலங்குகிறோம். நாம் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ மரித்து போன தெய்வம் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்த தெய்வம். மரித்தேன், இதோ சதா கால உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நமது வியாகுலங்கள் அவருக்கு தெரியும், பாரங்கள் அவருக்கு தெரியும், கண்ணீர் பயம் அவருக்கு தெரியும். அவர் எழுந்து நின்று காற்றையும் கடலை அமர்த்தினது போல இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி கர்த்தர் மிகுந்த அமைதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.